ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், அழகுக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன், பணத்திற்கும் புகழுக்கும் ஆடம்பர பகட்டுக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன், இசை நடனம் நாடகம் நாட்டியம் போன்ற நடிப்பு தொழிலுக்கு காரகன் இந்த சுக்கிரன். எதையாவது எதிர்பார்த்து யாரெல்லாம் நடிக்கிறார்களோ அவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன், ஆடம்பர பிரியன் இந்த சுக்கிரன், இல்லறத்திற்கு அதிபதி, இனிப்புக்கு காரகன் இந்த சுக்கிரன், வெள்ளிக்கும் வைரத்திற்கும் காரகம் உள்ளவர் சுக்கிரன், மனித சமூகத்தை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியவர் இந்த சுக்கிரன். அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 13/6/2024 முதல் 7/7/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். சுக்கிரன்கிறது பாருங்க லட்சுமி அருளக்கூடியவர். அப்ப இந்த சுக்கிரனுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுவது பெருஞ்சிறப்பு. இன்னும் சொல்ல போனா சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார், உங்க ராசிக்கு அதிபதி குரு இருக்கிறார். அந்த குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கிறார். இது மிகப்பெரிய சிறப்புங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 24 நாட்களும் ஒரு மிகச்சிறந்த நாட்களாக இருக்கும். எந்தெந்த வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6ஆம் அதிபதி பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி பாருங்க சுக்கிர பகவான். 6ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார், உங்க ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். அப்போ குரு அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்க ராசியை பார்க்குறார். அப்போ குருங்கிறது புத்திரக்காரகன், பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் தனக்காரகன் குரு பகவான். அப்போ குரு அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால பணம் சரளமாக புழங்கும். இந்த காலகட்டத்தில் வராத பணம் எல்லாம் வந்து சேரும். நிறைய பணப்புழக்கத்தை முக்கியமாக பார்க்க முடியும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறது. பொதுவாக சுக்கிர ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாகன யோகம் கொடுக்கும். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அது இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது, 7ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. மேலும் ஒரு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார், சுலப கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பேங்க்ல ஏதாவது லோன் கட்டினீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி, லாபத்துக்குடையவன் ராசியை பார்க்குறாரு. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்குங்க இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா லாபத்துக்குடையவன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்ல முடியும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பு, நல்ல ஒரு பணப்புழக்கம், நல்ல ஒரு மேல் பாருங்க. இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான முதலீடு செஞ்சு அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. சொந்த தொழிலில் நல்ல ஒரு பிரகாசம் ஏற்படும், சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த குரு அமர்ந்த வீட்டுக்குடையவன், குருங்கிறது ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம். அந்த குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம். அப்போ இந்த 2 சுபக்கிரகங்களுடைய சம்பந்தம் உங்கள் ராசிக்கு இருப்பதனால இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார், சுப கடன்கள் வந்து சேரும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல இருப்பதனால சின்ன சின்ன வழக்குகள் வரும். அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறதுனால அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் நீண்ட காலமாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா லாபத்துக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதனால. அப்போ இந்த சுக்கிரனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடையே உங்கள் ராசியை பார்க்குறாரு. புதுசாக ஏதாவது சொத்து வாங்கணும், புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே போல் கல்வியில் இருந்த தடைகள் விலகும். ஒரு சிலருக்கு நல்ல கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். மன நிம்மதியை கொடுக்கும், மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பார்வை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் 7ஆம் அதிபதியும் அந்த இடத்துல இருக்கிறார், புதனும் அந்த இடத்துல இருக்கிறார், பாக்கியாதிபதி சூரியனும் அங்கே இருக்கிறார். அப்போ புதன் அங்கே இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் தான் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. எப்படின்னா 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போனோம்னா அந்த வெளிநாடு மூலம் நமக்கு ஆதாயம் உண்டு. இப்போ 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போ அயல்நாடு மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 13/6/2024 7/7/2024 வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அங்கே நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிற வரையுமே புதனோடையும் சூரியனோடையும் சம்மந்தப்படுவது அதிர்ஷ்டங்க. அதே போல் சூரிய ராசியை பார்க்குறாரு, அவர் பாக்கியாதிபதி. தகப்பனார் சொத்துக்கள் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும். தகப்பனாருக்கு உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும், அதுவும் ஒரு சிறப்பு. அதே போல் இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாருங்கள், செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க. ஒரு யோகாதிபதி கிரகம் நல்ல பலமாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல திட்டமிடுதல் இருக்கும். எந்த ஒரு ஐடியா பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடத்துலலாம் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது பாருங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வலிமையாக இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது ஒரு அஷ்டலட்சுமிகளும் தேடி வருமா. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது சனி 3ஆம் இடத்தில் இருக்கும்போதுங்க மனசில் ஒரு புது தைரியத்தை கொடுப்பார். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் அதில் பாருங்கள், அந்த காரியத்தின் மூலம் அனுகூலமான பலன்கள் இருக்கும். அப்போ யாருக்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். அப்போ சனியினுடைய பலம் உங்களுக்கு இருக்கிறதுனால எதையும் வெல்ல முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இன்னும் ஒரு வருடத்திற்கு ஒரு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. அப்போ இந்த தகவல் தொடர்பு, கமிஷனு, ஷேர் மார்க்கெட்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய சிறப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறது இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்டமான நிலை. உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டுக்குடையவன் பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டங்கள் வருங்க. இந்த காலகட்டம் எதிர்பாராத ஒரு யோகம். இந்த காலகட்டத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும், சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.